ஜாக்குலின் இல்ல. சௌந்தர்யா தான் அந்த மாதிரி புதுசா கிளம்பியிருக்கிற புயல். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஜாக்குலின் இல்ல, சௌந்தர்யா தான் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சி இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிற இந்த நேரத்தில, மக்களோட மனசுமே பார்த்தீங்கன்னா, நொடிக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, 8 விருந்தாளிகள் வந்தாலும் வந்தாங்க. அந்த வீடே இப்போ மாறிடுச்சு. போட்டியாளர்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. மேலும் போட்டியாளர்களை பற்றின பார்வையாளர்களினுடைய பார்வையுமே பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் மோதிக்கிட்ட ப்ரோமோ வீடியோ ஷேர் ஆச்சு. ஜாக்லினோட கேமும் கேரக்டரும் கலந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ரவீந்தர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சௌந்தர்யா. அதை கேட்ட ஜாக்லின், எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களுக்கு நல்லா கேம் ஆட தெரிஞ்சிருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை. அவங்க கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க, கரெக்டான விஷயங்களை சொல்கிறாங்க. அதுதான் கேம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசிக்கிட்டு இருந்தப்போவே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது தான் பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அவங்களுக்கு கேம் விளையாடணுமா, விளையாட சொல்லுங்கள் சார், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நான் பொறுத்துக்கிறேன், இவ்வளோ நாள் பொறுத்துட்ருக்கேன், இனியும் கொஞ்சம் பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விருந்தாளிகள் வந்ததுலேருந்தே எதுவுமே சரியில்லை. அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க பிக் பாஸ், முடிஞ்ச அளவுக்கு போட்டியாளர்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாக்லினோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ராமா குயின் சௌந்தர்யாவுக்கு நடிக்கிறதையும் நீலிக்கண்ணீரை வடிக்கிறதையும் தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஜாக்கோட இல்லாமல் போயிருந்தா சௌந்தர்யா எப்பயே வெளியேற்றப்பட்டிருப்ப, நீ தைரியமாக இரு ஜாக்லின். சௌந்தர்யாவால் ஜாக்லின் மாதிரி டாஸ்கில் தீவிரமாக இருக்க முடியல, அதை நடிப்பில் சரி கட்டுறா. வாரம் நட்பை மாற்றுறது ஜாக்லின் கிடையாது, சௌந்தர்யா தான். ஒரு வாரம் ஜாக், இன்னொரு வாரம் ரயான், அடுத்த வாரம் ஜெஃப்ரி, அதுக்கடுத்ததா விஷால், அடுத்ததா முத்து, அடுத்ததா பவித்ரா. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கிறது சௌந்தர்யா தான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு அதிகம் கிளாப்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து வாரம் நட்பை மாற்றுறது ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுமே எழுந்துச்சு. இந்த நிலையில் அது ஜாக்லின் இல்லை, சௌந்தர்யா தான் ஆளை மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இப்போ எழுந்திருக்குது. இதற்கிடையே சௌந்தர்யாவினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சௌந்தர்யா நல்லா பேசினா உடனே இடத்த காலி பண்ணுறது ஜாக்லினோட வழக்கம், சௌந்தர்யாவோட கேமை பார்த்து பயப்படுறாங்க ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனிவே, இந்த ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இஷ்யூ குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.